அவருடைய அன்பை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். Let's turn our Bibles to Isaiah chapter 6 verse 5. ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5 படிக்கலாம். அப்பொழுது நான் ஐயோ ஆதம ஆனேன், நான் அசுத்த உதடுகளில் மனுஷன், அசுத்த உதடுகளில் ஜனங்களின் நடுவில் வாசம் செய்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்களால் கண்டதே என்றான். This is the reaction of Isaiah when he first received the vision from God. இதுதான் முதல் தடவையாக கர்த்தருடைய ரூபத்தை ஏசாயா பார்த்த பிறகு அவர் தெரிவித்த வார்த்தைகளாக இருக்கிறது. I am man of unclean lips. அவர் சொல்ல ஆரம்பித்தார், என்னுடைய உதடுகள் அசுத்தமானது என்று. I am lost. I live among the people who have unclean lips. அவர் சொல்ல ஆரம்பித்தார், அசுத்தமான மக்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய உதடுகள் அசுத்தம் என்று சொல்ல ஆரம்பித்தார். Let's also read in Luke chapter 5 verse 8. லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 8ஆம் வசனம் படிக்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். You know, when Peter realized who Jesus was, his first reaction is this. பேதுரு கிறிஸ்து இயேசு யார் என்று புரிந்த பிறகு முதல் தடவையாக அவன் சொன்ன வார்த்தையாக இதுதான் இருந்தது. Away from me, Lord, depart from me, I am a sinful man. அவன் சொல்ல ஆரம்பித்தான், என்னை விட்டு தூர செல்லுங்கள், ஏனென்றால் நான் பாவியான மனிதன் என்று. You know, it's not just about Isaiah and Peter. Whenever we commit a sin, whenever we commit a trespass, most of the time the first thing that gets affected is our relationship with God. இது ஏசாயா மற்றும் பேதுருடைய கதை மட்டுமல்ல, மனிதர்களாக நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தில் ஈடுபடும் பொழுது, இல்லை அத்துமீறுதல் ஆன வாழ்க்கை நடத்தும் பொழுது இப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள கூட வருகிறது. The first thing sin does is create a feeling of this separation, a feeling of estrangement between us and God. முதலாவதாக வந்துட்டு பாவத்தில் ஈடுபட்ட பிறகு மனிதனுக்கும் கர்த்தருக்கும் உண்டான உறவை பிரித்து விடுகிறது. அதுதான் முதலாவதாக நாம் பார்க்க முடிகிறது. That's why Isaiah and Peter, when they realized they are approached by holy God, their first reaction was, away from me, I am sinful man. அவர்கள் கிறிஸ்து இயேசுவை புரிந்த பிறகு ஏசாயா மற்றும் பேதுரு சொன்ன வார்த்தை, தேவனே என்னை விட்டு தூரம் செல்லுங்கள், ஏனென்றால் நான் பாவியான மனிதன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். They both realized in the presence of God, he can see through me all my sins, all my trespasses, whatever I have done, all my impurity, he can see through me. தேவனுடைய சமூகத்தில் வந்த பிறகு அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் என்னென்றால், கர்த்தருடைய கண்களானது வந்துட்டு என்னுடைய ஆன்மாக்குள்ள கூர்ந்து பார்க்க முடியும், என்னுடைய குறைபாடுகள், என்னுடைய பாவத்தை அவர் என்னால் பார்க்க முடியும். அதனால வந்துட்டு தேவனிடத்தில் அருகில் நான் இல்லாதபடி வந்துட்டு தூர இருக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். When that realization comes, I am a sinful person, then first thing we say is, be away from me, Lord. நாம் பாவி என்று புரிந்த பிறகு முதல் வார்த்தை வருகிறது நமக்குள்ள, என்ன வரும் என்றால், தேவனே என்னை விட்டு விலகுங்கள் என்று. That's what the sin does. When we sin, there is this burden, heavy burden on us, the burden of guilt, that we dare not approach the holy God. இந்த பாவம் செய்த பிறகு நமக்கு கிடைக்கிற பரிசானது என்னவென்றால், நமக்கு குற்ற உணர்ச்சி. அந்த குற்ற உணர்ச்சி என்ன செய்கிறது என்றால், தேவனை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று அந்த பிரிவினையை உண்டாக்குகிறது. Now sin creates that estrangement and feeling of separation. பாவமானது வந்துட்டு நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை வந்துட்டு பிரித்து விடுகிறது. அதுதான் சொல்ல விரும்புகிறோம். You know, that's what Jesus came into this world, to take away this separation or estrangement that has been created by sin. அதனால் தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார். நம்ம மனிதனுக்கும் கர்த்தருக்கின்ற உண்டான உறவை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரிவினை வந்துட்டு சேர்த்து வைப்பதற்காக தான் கிறிஸ்து இயேசு பிறந்தார். That is the work of Christ. We can read in Ephesians chapter 2 verse 4 to 10. அதுதான் கிறிஸ்துடைய வேலையாக இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 4 to 10 வரைக்கும் படிக்கலாம். தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில்
அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினால் ஆக்கிரமங்களில் மரித்தவர்களிலிருந்து நம்மை கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களில் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பெருமை பாராட்டத்தபடிக்கு இது கிருபையினாலே உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். Amen. What a reassuring and wonderful scripture this is. இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது எவ்வளவு மேன்மையான வார்த்தைகளாக இருக்கிறது. நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய தைரியத்தை நிரப்புகிற ஒரு பொருளாக இருக்கிறது. Scripture says here we are dead in our sins and trespasses. வேதம் சொல்கிறது நாம் பாவத்தில் மரித்திருக்கிறோம், அதனால் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. Scripture also says that God in his love and mercy he made us alive in Christ. வேதம் சொல்கிறது அவருடைய அன்பின் மற்றும் கிருபை நிமித்தமாக தேவனுக்குள்ளே நம்மளை உயிர்ப்பித்தார் என்று. So made us alive by grace, Jesus he took away this estrangement and separation between us and God. நம்மை உயிர்ப்பித்து நமக்குள்ள இருந்த பிரிவினையை வந்துட்டு அவர் பிரித்து ஒன்றாக சேர்த்து வைத்தார் என்று சொல்கிறது. Jesus came to tell us that no matter what we are like, the door is open to the presence of God. தேவன் சொல்ல ஆரம்பித்தார், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் உள்ள வரலாம் என்று. You know, it's like this. There is a son and parents, and son is he does all evil things. He really hurts the parents, and parents feel like, man, this fellow could go away somewhere. He is bringing shame on us. He never stops doing bad things. இது எப்படி என்றால், ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அந்த பெற்றோருக்கு இருக்கிற ஒரு மகன் தவறான காரியங்களில் ஈடுபடுகிறான், பாவத்தில் ஈடுபடுகிறான், அந்த பெற்றோர்களுக்கு வேதனை கொண்டு வருகிறான். அந்த வேதனையினால வந்துட்டு பெற்றோர்கள் சொல்ல நினைக்க ஆரம்பிக்கிறார்கள் என்னவென்றால், இந்த மகன் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு தொலைந்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று. And this son keeps continue to do it, and one day he says, you know, I just want to run away from the house. Okay, he wants to go be with his bad friends or whatsoever. He runs away. இது தொடர்ந்து இந்த மகனானவன் வந்துட்டு பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். ஒரு நாள் தீர்மானிக்கிறேன் என்னவென்றால், இந்த வீட்டை விட்டு நான் ஓடிவிடுவேன், ஓடிவிட்டு நான் என்னுடைய பாவிகளான நண்பர்களோடு வந்து சேர்ந்து வாழப் போகிறேன் என்று. He goes away for long and he says there is no point going home. There is nobody to welcome me. Nobody will accept me. அவன் வந்துட்டு அவனுடைய நண்பர்களோடு வாழ ஆரம்பித்த பிறகு பல நாட்கள் ஆன பிறகு பல மாதங்கள் ஆன பிறகு வந்துட்டு தீர்மானிக்கிறேன் என்னவென்றால், நான் திருப்பி வீட்டுக்கு சென்றேன் என்றால் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதனால வந்துட்டு நான் வீட்டுக்கு செல்வது தவறு என்று நினைக்க ஆரம்பிக்கலாம். And he says no point going home because the door is shut. That's what he thinks. அவன் வந்துட்டு வீட்டுக்கு திரும்ப வேண்டாம் ஏனென்றால் எனக்காக என்னுடைய வீடினுடைய கதவுகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கலாம். Then suppose someone comes to him, look, door is not shut. Your father mother still wants you. Door is wide open. They want you to come back. They will accept you. They love you. You need to get back. அந்த தருணத்தில் சிந்தனையில் தருணத்தில் வந்துட்டு யாரோ ஒருவர் வந்துட்டு அவர் சந்தித்து சொல்ல ஆரம்பிக்கிறார், உனக்காக கதவுகள் அடைக்கப்படவில்லை, கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, நீ வந்துட்டு தீர்மானம் எடுக்க வேண்டும், திருப்பி வந்தீர்கள் என்றால் உனக்காக அன்போடு வந்துட்டு அரவணைக்கிறதுக்காக உன்னுடைய பெற்றோர்கள் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறார். There is a welcome awaiting you and there is a red carpet for you to walk through. அதாவது ரத்தன கம்பளியோட மற்றும் அதே வந்துட்டு அரவணைப்போட வந்துட்டு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது உன்னை ஏற்றுக்கொள்வதற்காக என்று சொல்கிறார். Imagine this, you know, how this son would feel. He would feel very happy. I thought that's it, the doors are shut and we are estranged, we are being separated. அவனை சிந்திக்க ஆரம்பிக்கலாம், நான் வந்துட்டு நான் செய்த பாவத்துக்காக வந்துட்டு கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது நினைத்தேன், ஆனால் எனக்காக அந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது நினைக்கும் பொழுது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது நினைப்பான்.
this kind of news is what Jesus brought to us. இதே போல செய்திதான் கிறிஸ்து இயேசு நமக்கு கொண்டு வந்தார். He came to tell us, look, I am going to take away this feeling of estrangement, guilt, and he came telling us that God wants us back as we are. தேவன் இதுதான் சொல்ல ஆரம்பித்தார் என்னவென்றால், நம்முடைய பிரிவினையை, அது மட்டும் இல்லாத வந்து குற்ற உணர்ச்சியை எடுத்து போட்டுவிட்டு தேவனோடு ஐக்கியம் செய்வதற்காக வந்துட்டு கிறிஸ்து இயேசு பிறந்தார் என்று. There is a welcome and it's time for you to be back. அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், அரவணைப்புக்காக வந்துட்டு அவளை காத்திருக்கிறார்கள், நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்று. Brothers and sisters, when we understand the work of Christ, we will not be living under the burden of guilt. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கிறிஸ்துவுடைய செயல்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம குற்ற உணர்ச்சியும் பாவத்தில் வாழ மாட்டோம். But let's examine how many times needlessly we keep living with guilt, with oppressed feeling of this estrangement. ஆனால் சிந்தித்து பாருங்கள், இந்த குற்ற உணர்ச்சியோட நம்ம வந்து எவ்வளவு காலங்கள் இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. You know, as I said, when we sin, first thing is we cut off the relationship with God. We feel like, no, I don't want to pray anymore now. நம் பாவத்தில் விழுந்த பிறகு முதலாக செய்வது என்னவென்றால், நம்முடைய உறவை கிறிஸ்துவோடு வந்து துண்டிக்கிறோம். நான் தேவனோட உறவாட போவதில்லை, ஏனென்றால் நான் பாவத்தை செய்து விட்டேன் என்று. But scripture is clear. We are sitting here, we are going to take part in the communion. Even if you are still estranged and guilt ridden, it's time. Just tell, accept that Jesus has taken away our guilt. இன்றைக்கு குற்ற உணர்ச்சியோட பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்ற அந்த குற்ற உணர்ச்சியோட நம்ம உட்கார்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், தேவன் உங்களுக்காக மன்னித்திருக்கிறார், உங்களை அரவணைக்கிறார் என்று. Let us not waste a single minute anymore, because that separation is taken away. That's the work of Christ. இப்பொழுது வந்துட்டு ஒரு நொடி கூட வந்துட்டு வீணாக்காத படிக்கு வந்துட்டு தாமதம் செய்யாத படிக்கு வந்து நம்ம வந்துட்டு முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த குற்ற உணர்ச்சியை தேவன் எடுத்து விட்டார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். Just to take away our estrangement, separation, he was separated from God. He suffered and died for us. நம்முடைய பிரிதலை வந்துட்டு சரி செய்வதற்காக வந்துட்டு அவர் முயற்சிக்கும் பொழுது அவருடைய பிதாவினிடத்தில் பிரிவினை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. One thing you want to take away from this communion message, scriptures what we read, that one decision, I want to get back to God and I want to receive this mercy and I want to be happy again in Christ. இன்றைக்கு இந்த வசனங்களை படிக்கும்போது நம்ம வந்து ஒரு தீர்மானம் எடுக்கலாம் என்றால், என்னுடைய பிரிதலை வந்துட்டு நான் முறியடித்து விட்டு தேவனோடு வந்து ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். Let us pray for the bread that represents Jesus' body. ஜெபிக்கலாம். Our Heavenly Father, thank you so much for this morning. Thank you for gathering all of us, God. Lord, to hear your word and to remember the love of Christ. Thank you, Jesus. You loved us so deeply that you cleansed us, God, through your own blood. Lord, we are not eligible for this, and Lord, we don't deserve by far. But Lord, you took this initiation, you took a step forward, and you redeemed us. We were sinners, trespassers, and we were irredeemable by ourselves. But Lord, you came down to this earth and you showed your love, Father God. Even just now as we sang, we are set free. Our chains are broken and we are set free. And we are grateful to you, God, that you are the God who breaks these chains of guilt. Lord, these chains of estrangements and separation. We thank you, Jesus, for the sacrifice that you did. Thank you that you broke your body so that, Lord, we could be reconnecting with God. We thank you, Lord, for the forgiveness that you have given us. We love you. We pray in Jesus' name. Amen. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த கால வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இதோ ஐயா உம்முடைய வசனங்களை படித்தோம் தகப்பனே. பல நேரங்களில் கர்த்தா பாவத்தில் ஈடுபடுகிறோம். பல நேரங்களில் கர்த்தா குற்ற உணர்ச்சியில் இருக்கிறோம் தகப்பனே. பல நேரங்களில் கர்த்தாவே நாங்கள் பாவம் செய்துவிட்டு உம்மிடத்தில் திரும்பாதபடிக்கு வந்து கர்த்தாவே குற்ற உணர்ச்சியில் வாழ்ந்து உலகத்தை நோக்கி செல்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் தகப்பனே, இன்றைய காலையில் தகப்பனே, இந்த ராபோஜனி நேரத்தில் கர்த்தாவே வசனத்தை பார்த்தோம். நாங்கள் கர்த்தாவே எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னவென்றால், உம்முடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, உம்முடைய கரங்கள் கர்த்தாவே விரிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. கர்த்தாவுடைய சமூகம் எங்களுடைய கர்த்தாவே எங்களுடைய மத்தியில் இருக்கிறது தகப்பனே. அதுக்காக நன்றி சொல்கிறோம்.
இதோ ஐயா நாங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது தகப்பனே நாங்கள் உமக்கென்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழத்தக்கதாக, அசுத்தத்தை விட்டு விலகத்தக்கதாக கர்த்தாவே, குற்றவனிச்சில் வாழாதபடி தகப்பனே எங்களை வழி நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம் கர்த்தாவே. நீர் காண்பித்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். நீர் காண்பித்த அன்புக்காக நன்றி சொல்லி, இந்த வசனத்துக்காக நன்றி சொல்லி இந்த சிறு ஜபத்தை கர்த்தமுடைய வரைக்கும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Amen. That ends the communion. This time we will take up a collection. திருவிருந்து முடிந்தது. இந்த நேரத்தில் சிறு காணிக்கை எடுக்கப்படும். The money that you are going to give will be help for the poor and needy. So let's give generously. இந்த பணமானது வந்துட்டு ஏழை எளியவர்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். அதனால வந்துட்டு தாராள மனதோடு கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறோம். Let us pray for contribution. Our good God, thank you for blessing us with so many things, God. We look around in our house, Lord, in our life. You have blessed us, God, with so many things, and also, God, people in our life who love us, who care for us. Lord, even as we give this contribution, I know there are so many who lack so many things that we do have, Father. We thank you, God, for all your blessings, Father God. Help us, God, to count our blessings each and every day. And out of the overflowing of your blessings in our life, Lord, we will be able to give, Father. Bless this contribution. We love you. We pray in Jesus' name. Amen. This time we have some announcements. The Bible quiz quarterfinals is happening now this week. So I think from HIL there is one or two teams, I don't know. How many teams are going to quarterfinals? Two teams, okay. So that's a good news. Let's give a big hand. So there was a church-wide quiz session. So there were groups. So two groups from HIL is going into the quarterfinals. So this will be at ISI by 3 p.m. So the participants are asked to come there by 2:30 p.m. Next Sunday, the worship service will be here, 22nd September, at Kripalia by 10 a.m. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கிருபாலயா 10 மணி அளவில் நடக்கும். The Kingdom Kids service, right next. So there is a Kingdom Kids service. That means all the youth
has a separate meeting on 29th September. That is the last week of this month by 10 o'clock. Sorry, now I think you can hear me clearly. This mic is not. Okay. It is not having backbone in it. Right, I think you can hear me. Let me hold this fine. So that's going to be at St. Joseph's College. That will be in Xavier Hall in Joseph's College, 10 o'clock on 29th. So if you are a single or campus or teen, please be part of this service on 29th September. The marriage on 29th September will have zone-wise or family group-wise meeting here. இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் திருமணமானவர்களுக்கு வந்து வீட்டு சபை வாரியாக மீட்டிங் நடக்கும். அது உங்கள் வீட்டு சபை தலைவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் இளைஞர்களுக்கு சிங்கிள்ஸ் டீன்ஸ் அவங்களுக்கு வந்து செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் அந்த மீட்டிங் நடக்கிறதா இருக்குது. விமென்ஸ் ரிட்ரீட் இஸ் ஹேப்பனிங் இன் செப்டம்பர். October, sorry, the dates are here. Okay, yeah, it's October. The date and venue is changed. It will be Claret Nivas, and the registration fee is 1,500. So please, if you're already registered, there is limited seats only. So if you're already registered, you will be part of this retreat. Singles are going to have a retreat again called Breakthrough. So this is going to happen in the month of October. The registration fee is 2,500. This is going to happen at Shanti Sadhana at Mysore Road. So if you are part of a singles group, please register yourself. நீங்க ஒற்றையர்களா இருந்தா Breakthrough என்ற retreatக்கு நீங்க உங்களை register பண்ணிக்கலாம். We have also the team performance of the singles, so please talk to the singles coordinator for that. And I definitely thank all the disciples for the contribution you can continue to give. Also this time I have few people to welcome. We have a special guest. They are not actually guests. They were part of HAL also. So let me take this in the hand. Okay. Let's welcome Beena, who's come here. Let's give a big hand. And then, yeah, Beena is there. And we have another couple who are very special. His name is Ramesh and his wife's name is Meena. So please stand up. Ramesh already came and gave the communion, so you would know him. His children are here. And also, after the service, by 12 o'clock, this is for the special announcement for the leaders. So Beena is going to meet up with the sisters. So please be available by 12. This is 12 to 1 p.m. at Telugu Service Hall in the second floor. 12 மணி அளவில் பீனா சிஸ்டர் வந்து சகோதரிகளோட தலைவர்களான இருக்கிற சகோதரிகளோட சந்திப்பாங்க. அது வந்து ரெண்டாவது ஃப்ளோரில் நடக்கும். ஸோ நீங்கள் தயவுசெய்து அங்கே போகலாம். ஓகே, தேங்க்யூ. தட்ஸ் த அனௌன்ஸ்மெண்ட்ஸ். Check. Fine. It's okay. Okay, this time we'll all stand up. Sorry for the delay. No, it's okay. Just sing louder. Okay, before we go into the message, we're gonna sing
we're gonna sing Shine Jesus Shine. Good morning, church. It's a great honor to stand before you to share what I have learned also from the lesson today that I'm going to share with you. சபையார் எல்லோருக்கும் காலை வணக்கம். தொடர்ந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. தேவன் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து தேவனுடைய வார்த்தையை உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. We have been seeing from a series of lessons about what Jesus is saying about himself. அதாவது தொடர்ந்து சில வாரங்களாக இயேசுவானவர் என்ன கூறுகிறார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். It is Jesus talking about himself. அவர் தம்மை தாமே குறித்து பேசக்கூடியவராக இருக்கிறார். This is important series for all of us because we follow Jesus, so you should know who this Jesus is about, who this Jesus claims him to be. நாம் அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இருப்பதினால் அவர் யார் என்னவாக இருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்வது
மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. You know, there are 7 statements about Jesus saying, I am this and, I am that. So Jesus is claiming himself, and in book of John, we have about 7 claims that Jesus has. நாம் யோவான் புத்தகத்தில் பார்த்தோம் என்றால் 7 அம்சங்கள் குறித்து அவருடைய கோரிக்கையை அவர் எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். Now he talks about he being the bread, I am the bread of life. அவர் சொல்கிறார், நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன் என்று. I am the light of the world. நானே இந்த உலகத்தின் வாழ்வாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். I am the door. நான் தான் வாசலாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். I am the good shepherd. நான் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். I am the resurrection of life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். Sorry, I am the resurrection and the life. வாழ்வாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். I am the way, the truth and the life. நான் தான் மரித்து உயிர்த்தெழலாக இருப்பது என்று அவர் சொல்கிறார். And finally, I am the true wine. நான் தான் உண்மையான திராட்சை கொடியாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். Now, last week we saw about I am the light of the world. We heard this lesson. நாம் கடைசி வாரம் பார்த்தோம், அதாவது அவர் இந்த உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறார் என்று. Whoever follows Jesus is not in the dark, but he can or she can be in the light. நாம் அவரை பின்பற்றுகிறோம் இருக்கிறோம் என்றால் ஒருபோதும் நாம் இருளில் வாழக்கூடிய அவசியம் இல்லை, இதற்கு மாறாக வெளிச்சத்தில் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். Now we also learned that when we have Jesus' light in our lives, we can shine like stars in this crooked and perverse generation. அதாவது நாம் வாழ்கின்ற இந்த தலைமுறையானது வளைந்த வக்கிரமான தலைமுறையாக இருந்தாலும் கூட நம்மால் வெளிச்சமாகவும் பிரகாசமாகவும் வாழ முடியும். I definitely pray that all of us would have that light in our lives, so this light can guide us, to lead us to the place where Jesus wants us to be. இப்படி நாம் பின்பற்றும் போது, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது நிச்சயமாக நாம் அவருடைய வழிநடத்தலோடும் ஆலோசனை வாழும்போது ஒரு வெளிச்சமான பிரகாசமான வாழ்வை நம்மால் வாழ முடியும். Now today from John 10 we are going to see about the 2 claims, I am the door or the gate and I am the good shepherd. That's what we are going to see. இன்றைக்கு நாம் யோவான் புத்தகத்திலிருந்து என்ன இருக்கிறோம் என்றால், நானே வாசலாக இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன் என்ற 2 குறிப்புகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். One of the things which we see when Jesus claims this is something which we can see in Jesus' life. When we read the Bible, we know Jesus' life is all about these claims. அவருடைய வாழ்வையும் அவருடைய பேசின வார்த்தையில் நாம் பார்க்கும்போது அவர் என்ன கூற வருகிறார், அவருடைய அறிக்கைகள் என்ன, அடிச்சுவடிகள் என்ன என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். When we talk about the good shepherd, it is basically about being known by the sheep. The shepherd is known by the sheep. The shepherd knows or hears the voice and recognizes the shepherd's voice. அவர் நல்ல மேய்ப்பனாக இருப்பதனால் ஆட்டு மந்தைகளாக இருக்கிற நாம் அவருடைய குரலை கேட்பதற்கும் கவனிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கு கூடிய திறன் நமக்குள்ளாக இருக்கிறது. Right, let's look at a clip from video about being recognized or being aware who you are dealing with. Right, this clip will teach us. நாம் யார் என்று, நம்முடைய குரல்கள் என்ன என்று புரிந்து கொள்ள சில காட்சிகளை நாம் பார்ப்போம்.
12 amps in these animals, they're never gonna trust me again. Blue, stand down. Stand down. Hey, hey! What did I just say? Belt up. I see you. Back up. Okay. Good. Good. Charlie. Stay right there. Good. Close the gate. Are you crazy? Hey, just trust me. Close the gate! You know what? We see this is a film called Jurassic Park. You know, you would have all seen this. Here, this man understands how to control this beast. This is not just a sheep, right? It's a beast there. இந்த படத்தை நாம் பார்த்திருப்போம். அந்த காட்சிகள் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இது ஏதோ ஆட்டு மந்தைகள் அல்ல, அதற்கு மாறான ஒரு ராட்சியான ஒரு மிருகங்களாக இருக்கிறது. ஆனாலும் கூட அதை ஒரு மேய்ப்பனாக இருந்து எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வருகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. You know, it's easy to understand this guy is risking his own life just to get and save that guy who fell in the cage. அதாவது தன்னுடைய உயிர் போகும் அபாயம் தெரிந்து கூட இந்த ஒரு செயலை செய்யவும் மீட்பருக்கும் அவர் தயாராக இருந்தார். You know, today when we look at the scripture, the next slide talks about Romans 2:4. ரோமர் அதிகாரம் 2:4 நாம் வாசிப்போம். It says that, or do you show contempt for the riches of his kindness, forbearance and patience, not realizing that God's kindness is intended to lead you to repentance. Romans chapter 2 verse 4. ரோமர் அதிகாரம் 2:4 நாம் வாசிப்போம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்ட பண்ணுகிறாயோ? ஆமென். You know, in this clip you saw this man who was pushed out of that cage. You know, when that guy who was trying to save him said, "Close the door," he said, "Close the door quickly." You know, that guy did not even was grateful to he being saved, but he was like, "Close it before it again comes into, you know, attacking us." So that is how, you know, sometimes we take the grace of God for, you know, for granted. You know, we don't understand that this is where Jesus died for us. This man just risks his life, he didn't die, but Jesus on the other hand was different. You know, he went through the pain and suffering so that you and me today can be healed. அந்த காட்சிகள் நாம் பார்த்தது போல, என்னதான் அவர் தப்பித்துக்கொள்வதற்கு இன்னொரு நபர் அதை உதவி செய்தாலும் கூட, ஆனால் அதுபோலதான் இயேசுவானவர் கூட நம்மை காப்பதற்கு, நம்மை ரட்சிக்கப்படுவதற்கு அவர் தன் உயிரையும் ஜீவனையும் அவர் விட தயாராக இருந்தானால் எந்த அளவுக்கு நாம் அதை அசட்டை பண்ணாமல் இருக்கிறோம் என்பதுதான் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. You know, today's topic of the lesson is I am the good shepherd. You know, that is what we are going to see about. Now, Jesus basically helps us to understand or visualize, to imagine about sheep and the shepherd, to understand about following him. அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கின்ற தலைப்பு என்னவென்றால், நானே நல்ல மேய்ப்பன் என்று. ஆனால் மேய்ப்பனும் ஆட்டு மந்தைகளுக்குள்ளான அந்த புரிதல் எப்படி கொண்டு போக வேண்டும் என்று தான் நாம் பார்க்க இருக்கிறோம். You know, in the book of in the John chapter 9, we are able to see, to connect to John 10 about how Jesus is relating to this being shepherd. அதாவது நாம் யோவான் அதிகாரம் 9 வாசித்தோம் என்றால் அதிகாரம் 10 புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். You know, in John chapter 9, Jesus is talking about healing a man born blind. அதாவது பிறப்பிலே குருடனாக இருந்த அந்த மனிதனை இயேசுவானவர் குணப்படுத்துகிறார். You know, here the person who got healed was interrogated, was being accused by the Pharisees and the people there. ஆனால் அங்கிருந்த பரிசேயர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதை ஒரு குற்றம் சாட்டி
ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. Because Jesus healed this man on a Sabbath day. ஏனென்றால் அவர் அந்த சாபத் ஓய்வு நாள் என்று குணப்படுத்தினார் என்ற ஒரு காரணத்தை வைத்துதான். Now, instead of rejoicing and celebrating, they interrogated the parents to see really was he blind from birth. குணமடைந்தார் என்று மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருவருக்கும் மாறாக பெற்றோர்களை அவர்கள் விசாரணை செய்து ஆரம்பித்தார். இவன் உண்மையே பிறப்பிலிருந்து குருடனாக இருக்கிறானா என்று ஆரம்பித்தார்கள். In John 9:34 we read that to this they replied, "You were steeped in sin at birth. How dare you lecture us?" And they threw him out. Basically, this man was trying to tell them about Jesus healing him, but they got offended. They said that you are a sinful man from birth. That's why you were blind. How dare you talk to us? யோவான் அதிகாரம் 9:34 சொல்வது போல அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பரிசேயர்கள் பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இதை பார்த்து குற்றம் காட்டி வம்புகளை இழுத்து பாவத்தில் இருக்கின்ற இவன் நமக்கு எப்படி போதிக்க முடியும் என்ற கேள்விகளோடு எழுப்ப ஆரம்பித்தார்கள். Even in verse 16 and 29, in John chapter 9, verse 16, the Pharisees told that this man is not from God, that is about Jesus, for he does not keep the Sabbath. Because of that, he is not from God. யோவான் அதிகாரம் 9 வசனம் 16, 29 சொல்வது போல, அப்போது பரிசேயர் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர் பாவியாய் இருக்க மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம் என்று இங்கே எங்கிருந்து வந்தான் என்று அறியோம் என்றார்கள். So they were even claiming that Jesus, we don't know where he came from and how can he do this, right? So they were accusing him and mistreating Jesus as well. So response to this is what we are going to read in John 10 about Jesus' claim of I am the door and I am the shepherd. இதன் காரணம் வைத்து தான் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் அதிகாரம் 9 அதிகாரத்தில் நாம் வாசிக்க இருக்கிறோம். பத்தாவது அதிகாரத்தில் அதோடைய இன்னும் ஏசு அதுக்கு பதிலா எனக்கு பதில் கொடுக்குற மாதிரி 9வது அதிகாரத்தில் பார்த்த காரியங்களுக்கு ஒரு 10வது அதிகாரத்தில் அவரை பற்றி சொல்றவரா இருக்கார், நான் நல்ல மெய்ப்பனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. We'll go through that. So before we see this about this lesson, I want to tell a small story about a family. So there was a family, husband, wife and a 2-year-old girl, a small girl, going out for a dinner. ஒரு உதாரணம் பார்த்தோம் என்றால் கணவன் மனைவி ஒரு 2 வயதை சிறுமி இவர்கள் இரவு பந்திக்கு அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். So they ordered many things for the dinner and then also there was placed a cup of a sausage cup, a red sauce which is a chili sauce in a red bowl before the girl and they were dining. But this girl was very much attracted to this red bowl, right, the red sauce, not knowing the content of it being a chili sauce, very spicy, right? இங்கே என்ன பார்க்குறோம் என்றால் அவர்கள் அவருடைய இரவு உணவுக்காக பல உணவுகளை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அதே வேளையில் என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த சிறுமியானவர்கள் அந்த சிவப்பு கோப்பையை பார்த்து கவரக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதன் உள்ளாக இருக்கின்ற அந்த மிளகாய் சாரத்தை அவர்கள் அறியாமல் அது வேண்டும் என்ற ஒரு காரணத்தோடு நம்ம பார்க்க இருக்கிறது. And then the girl started calling to his father and saying, I want the red sauce, red bowl, the red bowl, not knowing what is inside. The father was trying to help her. This is not good for you. This is going to burn your mouth. This is not going to help you. So she was not persuaded by that. She was on and on to the point where she was even crying that she wanted that red bowl. அந்த சிறுமி என்ன செய்தார் என்றால் அந்த சிவப்பு கோப்பை கவரக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதன் உள்ள இருக்கின்ற அந்த மிளகாய் சாரத்தை அவர்கள் புரியாமல் அடம்பிடித்து அழுது பிடிவாடம் பிடித்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. And I think some of those parents here with the small children can relate to that, right? Maybe Freddie and Sheetal, they are here, they will know, and some of other children as well. So sometimes the children wanted what they wanted. Even though it hurts them, they would not realize. அதாவது நம்மில் அநேகர் குடும்பத்தில் சிறிய பிள்ளைகள் இருப்பார்கள். அவர்கள் அடம்பிடிக்கிற விதம் நமக்கு தெரியும். வேண்டுமென்றால் வேண்டும் என்ற அடத்தோடு தான் இருப்பார்கள். அந்த அனுபவத்தை நாம் பார்த்திருக்கலாம். We see a lot of them in the children's ministry as well, KKC, right? So some children are like, want some things which we can't give them.
So that is how we see the children are. அதேபோல் சபையில் குழந்தைகள் பார்க்கணும் அந்த இடத்தில் கூட இப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள் உண்டு. குழந்தைகள் என்ன என்று தெரியாமல் இது வேண்டும் என்ற பிடிவாதத்தோடு இருக்கின்ற அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன். So finally the father said, okay, maybe you just have a taste of it at the tip of your tongue, and then when she tried this, when she got the red ball to her, she was excited, happy, she was like all smiles. Children when they get something, how they become very excited, right? Even as a small baby, you could see yourself how excited you are. Even now sometimes we get something which we which we feel very important, we feel excited. So this child was very excited, but when she tasted a bit of it, immediately the face turned. Started crying, and she started blaming the father. It's hot, pointing to the father, saying that you should not have given me. அங்கே என்ன பார்க்கிறோம் என்றால் அந்த சிறுமியானவள் அடம் பிடித்து பிடிவாதம் பிடித்து கண்ணீரிட ஆரம்பித்தார். ஆனால் அவர் தகப்பனார் அந்த சிவப்பு கோப்பையை கொடுக்கும்போது அவருடைய முகத்தில் ஒரு புன்னகையை பார்க்க முடிந்தது. அதன் பிறகு அந்த மிளகாசாரத்துடைய அதை ருசி பார்க்கும்போது தான் தெரிகிறது அது எவ்வளோ காரமாகவும் சூடாகவும் இருக்குது, ஏன் கொடுக்கலாம் இருந்திருக்கலாமே என்ற அப்படிப்பட்ட காரணங்களை எடுத்து சொல்ல அவர் ஆரம்பித்தார். Okay, so today if when we see many times when we look at something very attractive, when we look at something which is pleasing us, which we feel I need to have it, we don't hear other people's warnings or what they shout at us, because we know if we just have that, we'll be happy. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தரம் எப்படியாக இருக்கிறோம் என்றால், நம்முடைய கண்களுக்கு என்ன கவரக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதோ, யார் என்ன அறிவுரை சொன்னாலும் கூட அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதுதான் வேண்டும், அது கிடைத்தால் போதும், அது மன திருப்தி கொடுக்கும் என்ற பிடிவாதத்தோடு இருக்கின்ற உணர்வுகள் நமக்குள்ளாக இருக்கிறது. This father was like, maybe this daughter didn't understand what the father was saying, but he was trying to explain, I know this sauce for 15 years, I've been eating this chili sauce very hot, you are just eating for 15 months, it's just 2-year-old baby, right? And still you feel like I know how this sauce tastes, but eventually felt the consequences of what happened, right? So today that is something which we can relate to. Sometimes I see myself want to have something, at that time we feel completely justified having that. We don't hear any other voice which talking to us about not having that. அதுதான் அவர் தகப்பன சொல்ல ஆரம்பித்தார். இதை நான் கிட்டத்தட்ட 15 வருடமாக நான் ருசி பார்த்து கொண்டிருக்கிறேன், அதோடைய ருசி காரம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும், ஆனால் நீ சிறுமியாக இருக்கிறாய், ஒரு 15 மாதமாக தான் உமக்கு தெரியும், அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த மனநோக்கத்தில் இருப்பது சரியல்ல என்ற ஒரு பார்க்க முடிகிறது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் இதை நானும் அநேக தரம் இது இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மன திருப்தியை கொடுக்கும், இது நியாயமானது என்ற அந்த ஒரு மனநிலையில் நான் வரக்கூடியவனாக இருக்கிறேன். So also the problem with this is not wanting to be led, right? Many of us, it's very difficult for us to be led. அநேக தரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் இன்னொருவரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்பது நாம் விரும்பாத ஒரு காரியமாக இருக்கிறது. Whether we are 2 or 22, 52, 72, still we have sometimes issue with being led. அநேக முறை நம்முடைய வயது 2ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலாம், 50ஆக இருக்கலாம், எந்த வயதாக இருந்தாலும் கூட இன்னொருவரால் வழிநடத்தப்படுவது பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கிறது. Sometimes especially in today's generation we see many of these responses, what people think about, right? They want to be their own bosses, they want to be their own hero. Focus on you is what the world tells us. Be your own version, don't be how you have to change. It's all about me. So people think about only them, think about you, that is how you grow. Believe what your heart says, don't worry about others. Of course we don't have to hear about others negative words, but all these words talks about not wanting to be led, not wanting to be guided. அதாவது இந்த உலகத்தின் குரல்கள் எப்படியாக இருக்குது என்றால், நீங்கள் விரும்பியதை நீங்கள் செய்யுங்கள், உங்கள் இதயத்தை பின்பற்றுங்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு வசனங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் உங்கள் சொந்த முதலாக இருங்கள், உங்கள் சொந்த நாயகர்களாக இருங்கள், உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள், இது எல்லாம் என்னை பற்றியது, உங்கள் சொந்தம் பதிப்பாக இருங்கள் என்று இப்படிப்பட்ட குரல் நம்ம கேட்கிறோம். இதெல்லாம் என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்றால், இன்னொருவரால் நான் வழிநடத்தக்கூடாது, இன்னொருவரால் நான் மேய்க்கப்படக்கூடாது என்ற பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. It is with all age groups the similar thoughts, but especially in new generation we see a lot of it, because
we feel that no more controlling, right? We are on our own. அதே போல்தான் இப்போ இருக்கின்ற தலைமுறைகள் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத இருக்கக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். So it has good implication and bad as well. Nothing wrong in being confident, but we have to also watch out whether we are letting Jesus in our lives. Eventually, not only we are pushing others, we also push out Jesus who wants to be part of our life. இந்த தலைமுறை தன்னம்பிக்கையோடு இருப்பது ஒருபோதும் தவறல்ல. அதில் கெட்டதும் இருக்குது, நல்லதும் இருக்குது. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. You know, there was a survey taken by the government called CDC, Center for Disease Control. Especially in US this happened, but this was applicable for many other countries too. About teenage girls especially who report feeling persistently sad and hopeless. அதாவது ஒரு ஆய்வு நடத்தினார்கள். அதாவது 13 முதல் 19 வயது உள்ள அவர்கள் மனநிலைமை எப்படியாக இருக்குது என்றால் அவர் ஒரு தன்னம்பிக்கை இழந்த ஒரு வயது உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆய்வை அவர் செய்தார்கள். You know, they found out that almost in 2011, 36% of the teenage girls feel or reported feeling persistently sad and feeling hopelessness. அதாவது அந்த ஆய்வின் பிரகாரம் 2011 வருடம் 36% அந்த வயது உள்ள பெண்கள் சோகமாகவும் வருத்தத்தோடும் நம்பிக்கையற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வின் பிரகாரம் தெரிய வந்தது. And after a decade, about 2021, when they again did the survey, the report says it was 57% of the teenage girls felt this way. அதன் பிறகு 10 வருடம் பிறகு 2021 கிட்டத்தட்ட 57% பெண்கள் மன உளைச்சலோடும் வருத்தத்தோடும் நம்பிக்கையை இழந்த உடையவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். You know, that figure is even, that percentage is even growing. That's what the study says. So it is not about only the girls, but the percentage is more higher in girls than men or boys. இவர்கள் மட்டுமல்ல, பிள்ளைகளும் அவர்களும் சதவீதம் மிக அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. Now this represents basically they being suicidal or they feeling sad or crying alone. So we can see many times with this, if you have a teenage girl, right, in your family, that is sometimes prevalent, most of them. So what this talks about? This talks about when you look at yourself, when we look at how we want to lead our life, then the decisions we make, like this young girl who ate the chili sauce, we also end up being sad or crying, not realizing the decisions that we make. அதாவது என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த இள வயதினர் அநேக முறை தன்னம்பிக்கை இல்லாமல் சோகத்தோடும் வருத்தத்தோடும் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலைமை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி அந்த சிறுமியின் கதையை நாம் கேட்டோமோ, என்னுடைய வாழ்க்கையில் என்னதான் நாம் தெரியாமல் இருந்தால் இதுதான் வேண்டும் என்ற அந்த அடத்தோடும் வழிநடத்தல் இல்லாமலும் இருக்கக்கூடிய அநேக தருணங்களை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். In Matthew 9:36, the scripture says, when Jesus saw the crowds, he had compassion on them, because they were harassed and helpless, like sheep without a shepherd. மத்தேயு அதிகாரம் 9:36 சொல்வது போல, அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளை தொழுது போனவர்களாகவும் சிதறப்பட்டவர்களாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. This is the reason Jesus is needed in our life. When Jesus looks at us, he looks at all of us, the older generation, new generation, everybody, right, with compassion, because he sees them, we being harassed and helpless. We need somebody who can guide us. That is a good shepherd, is somebody who can guide us. அதாவது எந்த அளவுக்கு இயேசுவானவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் என்றார், நாம் எந்த தலைமுறை ஆனவர்களாக இருந்தாலும் கூட அவர் தெரிகிறது இந்த நமக்கு ஒரு மேய்ப்பன் வேண்டும் என்ற அந்த மனதை நம் மீது அவர் உருகக்கூடியவர்களாக இருக்கிறார். Today's scripture for the lesson is John 10:1-18. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட அந்த தலைப்புக்கான வசனம் என்னவென்றால், யோவான் அதிகாரம் 10 வசனம் 1 முதல் 18 வரை நாம். So we are not going to read the full 18 verses, but I'll just tell you what it talks about. In John 10:1-6, we see that Jesus telling the Pharisee, anyone who enters the sheep pen by the gate, but who does not enter by the gate, is basically a robber. He wants to steal the sheep.
அதிகாரம் 10 வசனம் 1 முதல் 6 வரை என்ன பார்க்கிறோம் என்றால் என்ன சொல்கிறார் என்றால், பரிசேயர்களே, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதாவது அவருடைய ஆட்டு தோட்டத்தில் வாசலாக நுழைவதற்கு மாறாக வேறு வழிகள் ஏறுபவன் திருடனும் கொள்ளையனுமா இருக்கிறார் என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். Also, when the gatekeeper opens the door, the sheep can listen to the voice of the shepherd, and that is how it comes out. அது எப்படி நடக்கிறது என்றால், ஒரு மேய்ப்பன் இருந்து அந்த ஆட்டு மந்தை அந்த குரலை கேட்கும்போது தான் அவர் அந்த வாசலை திறக்கக்கூடியவராக இருக்கிறார். So when he brings all the sheep, his own sheep, he leads them out of the pen. அங்க பார்க்கும்போது தொழுவத்தில் அவர் ஒரு மேய்ப்பனாக இருந்து அதை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். And we find that these sheep will never recognize a stranger's voice, will never follow a stranger. அவருக்கு தெரியும் இந்த ஆட்டு மந்தைகள் ஒருபோதும் அந்நியருடைய குரலும் கூக்குரலுக்கும் அது செவி கொடுக்காது என்று. Now he was telling about the sheep pen, the shepherd, to help the Pharisee understand what it means to recognize Jesus. இந்த உதாரணத்தை வைத்து தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், பரிசேயர்களுக்கு எப்படி இந்த ஆட்டு மந்தையானது மேய்ப்பனுடைய குரலை கேட்பது புரிதலை அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். And also in 7 to 10, verse 7 to 10 of John 10, Jesus is basically talking about he being the gate for the sheep. அவர் 7 முதல் 10 வசனம் நம்ம படிக்கும்போது சொல்கிறார், நான் தான் இந்த தொழுவத்தின் வாசலாக இருக்கிறேன் என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். So the sheep will go in and out and they can find green pasture. அங்க பார்க்க முடியுது, அந்த ஆட்டு மந்தைகள் தொழுவத்திலிருந்து வெளியே போகும்போதும் வரும்போதும் அவர்களுக்கு ஏற்ற அந்த மேய்ச்சல் அங்க இருக்கும் என்றுதான். And also the robbers, apart from the shepherd, the good shepherd, the owner of that sheep, the robbers comes to destroy. They don't come to protect the sheep. இங்க பார்க்கும்போது யாரோ கொள்ளையனோ திருடனோ வரும்போது இங்கு அழைக்கப்பட்ட கூலிக்காக அவர் ஒருபோதும் பாதுகாக்க முன் வர மாட்டார். Jesus explains that he has come to our lives so that you can have a life to the full, not for us to be destroyed, not for us to suffer in pain. Like I was saying, sometimes though we have everything, we are lonely, or we are sad, we are crying, because we don't understand Jesus can give us the fullness of life. அதனால தான் அவர் சொல்கிறார், நான் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் மேய்ப்பனாக வந்தேன் என்றால் உங்களை அழித்து போடுவதற்கோ உங்களை சேதாரப்படுவதற்கு அல்ல, அதற்கு மாறாக உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக பூர்ணமாக பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய மேய்ப்பனாக இருப்பதற்கு தான் நான் வந்தேன் என்று சொல்கிறார். Now we'll see a little bit about the sheep pen. What is the sheep pen? அதாவது ஆட்டு தொழுவம் என்றால் என்ன? Sheep pen is made out of walls to keep the sheep inside. இங்க பார்க்க முடியுது, கற்களால் ஏற்பட்ட அந்த தொழுவம் ஆட்டு மந்தைகளை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. That's when the sheep comes in, the shepherd checks every sheep which enters the gate to go into the pen to see if there is any injury on the sheep. ஒவ்வொரு ஆடுகளும் அந்த தொழுத்துக்குள்ளாக வரும்போது மேய்ப்பனாக இருந்து ஒவ்வொரு ஆட்டையும் அவர் பார்க்கிறார், ஏதாவது அடிபட்டு இருக்கிறதா, ஏதாவது சேதாரம் இருக்கிறதா என்று பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். The historians tell us that they found evidence that they put the sheep inside the sheep pen, and they are at the entrance. They themselves are the gate, protecting the sheep from the wild animals, also ensuring the sheep are not going out. அதாவது வரலாற்று பிரகாரமாக பார்த்தோம் என்றால் எந்த விதமான மிருகங்களும் எந்த விதமான கொள்ளையினாலும் இந்த ஆட்டுகளுக்கு சேதாரம் வராமல் இருப்பதற்காக மேய்ப்பெண் அங்கே இருந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். That's what the next slide says, that I am the door, or I am the gate. அவர் சொல்கிறார், நானே வாசலாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். Today that's something which we have to realize, as a family of church, as disciples, it is important to understand what Jesus' role is in our life. He says that I am the good shepherd. He tells us that so that we can hear his voice. அது நாம் கிறிஸ்துவாக இருக்கின்ற பிள்ளைகள் நாம் என்ன யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது என்றால், மெய்ப்பனாக இருக்கிற அவர் அவருடைய கடமைகளும் பொறுப்புகளும் அதிகாரமும் நம்முடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்குது என்று நாம் யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. Also one of the things when we talk about sheep and the shepherd, one thing to understand is the sheep are not intelligent animals, right? They are very unintelligent. அதாவது மெய்ப்பனுக்கும் ஆட்டு மந்தைகள் அப்படி பார்க்கும்போது அந்த ஆடுகளுக்கு அவ்வளவு புத்திசாலித்தனமான மிருகங்கள் அல்ல. In fact, they say that the sheep are one of the dumbest animals ever lived, right? So they are very dumb.
அதாவது செம்மறியாடானது இந்த பூமியில் அடிமுட்டாளான ஒரு மிருக ஒரு ஒரு இனமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. So there was a true story. This happened in 2005 in Turkey. அதாவது 2005ஆம் ஆண்டு நடந்த ஒரு உண்மையான சம்பவம். This happened in Istanbul in Turkey. So there the shepherds were grazing the sheep and they were in a beautiful scenic place where a lot of grass was there and also a cliff at that place. என்ன பார்க்க முடியுதுனால் இந்த ஆடுகள் மேய்ச்சலுக்காக போகும்போது குன்றுகளும் பாறைகளும் உள்ள ஒரு இடமாக இருந்தது. அதே போல் அவளுக்கு ஏற்ற மேய்ச்சலாக எல்லாம் பசுமையாக இருந்தது. You know, there the only problem was it was very good to look at and lot of grass for the sheep, but there was a cliff as well and the shepherds were resting, thinking that all the sheep are safe grazing and having a good feast on the grass. அதாவது அந்த மேய்ச்சலை பசுமையாக பார்த்தபோது அவர்களுக்கு மிக சந்தோஷமாக இருந்து நமக்கு நல்ல மேய்ச்சல் கிடைத்திருக்குது என்ற அந்த ஒரு மன திருப்தியோடு இருந்தார்கள். So they were having breakfast, that's what the news says, and then suddenly one of the sheep went near the edge of the cliff and peeped, and then the sheep saw lot of green down below the cliff. அதாவது அதில் ஆட்டு மந்தையில் ஒரு செம்மறியாடு என்ன செய்தது என்றால் பாறையின் மீது நின்று பார்க்கும்போது அந்த குன்றுகள் மீது நின்று பார்க்கும்போது கீழாக ஆழமான ஒரு இடத்தில் பசுமையான புற்கள் இருந்ததை பார்த்தது. And what did the sheep do? Jumped, right? Immediately jumped to go to that grass. அந்த பசுமையாக கண்ட அந்த புற்களை தின்பதற்காக அங்கிருந்து குதிக்க அது ஆரம்பித்தது. And they reported that all the 1500 sheep which was grazing jumped over the cliff. என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள் என்றால் அந்த ஒரு செம்மறியாடு விழுந்ததனால் கிட்டத்தட்ட 1500 செம்மறியாடுகள் அது பின்பாக விழுந்தது என்று தான் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். Not all at one time, but one by one. You know, when they saw one of their friends jumping, they say, "Oh, I think there is green grass. Let me also jump. Let me also jump. Let me also jump." So 1500. Can you imagine how much of sheep that would be, right? 1500 jump the cliff, which was very steep. அதாவது அது ஒரு கும்பலாக அது அந்த விழவில்லை, அதற்கு மாறாக ஒன்றொன்றாக பசுமையான புற்கள் இருக்கிறது மேயலாம் என்ற அந்த ஒரு ஆர்வத்தோடு குதித்தது என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். And the report also said that only 450 sheep died, others did not die. என்ன சொல்கிறார் என்றால் விழுந்ததில் 450 செம்மறியாடுகள் செத்தது என்று. So what happened to the others? Basically when the 450 fell, it made like a big pillow, right? You know, the sheep had lot of pillow type, it had lot of cushioning effort. Though it is very sad, but we see that other sheep, when they jumped on the 450 sheep which already died, they did not get hurt because they were like jumping on a pillow or a mattress. அந்த 1500இல் 450 செம்மறியாடுகள் ஏற்கனவே கீழே விழுந்ததனால் அது ஒரு படுக்கரை போல ஒரு தலையணை போல இருந்ததனால் மீதம் இருந்த செம்மறியாடுக்கு எந்தவித சேதாரம் இல்லாமல் பிழைத்துக் கொண்டது என்று சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். So that is how we know how the sheep are. இப்படியாக தான் நாம் பார்க்கின்றோம் எப்படி செம்மறியாடுகள் இருக்குது என்று. So today we are like the sheep, right? We are not smart. Sometimes we think with our education, with everything, we are smart people, right? Because we have smartphones, we have everything smart, right? Smart homes, smart camera, smart bike as well. So, but we don't realize many times we are like the sheep, very dumb, right? என்ன பார்க்கிறோம் என்றால் அந்த செம்மறியாடுகளை போல நாமும் அநேக சூழ்நிலைகளில் ஒரு அதிபுத்திசாலித்தான மனிதர்கள் அல்ல. என்னதான் நம்ம அதிநவீன கருவிகள் பயன்படுத்தினாலும் கூட ஆனால் அநேக முறை அந்த செம்மறியாடுகள் போல நாம் ஒரு முட்டாள்தனமான சூழ்நிலையை கையாளக்கூடியவர்களாக இருக்கிறோம். That is what happens, when we realize, when we make mistakes, when we make wrong choices. அப்படிதான் இப்படிப்பட்ட தவறுகளும் ஒரு தவறான முடிவில் எடுக்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் விழக்கூடியவர்களாக இருக்கிறோம். Quickly we'll go through 3 points. The first point is about the sheep delights in the care of the shepherd. என்ன பார்க்கிறோம் என்றால் செம்மறி ஆடுகள் தங்கள் மேய்ப்பனின் பராமரிப்பில் மகிழ்ச்சி அடைகின்றன. First of all, in my life personally, as I was talking about the sheep, I had realized in many situations how I can be not very intelligent in my decisions, how I can be dumb, right? In making some mistakes which could cost many things, which could had almost destroyed my life or
there are consequences where I still have to go through that. So that is when we realize how dumb we are and we need some guidance from God. என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அநேக சூழ்நிலையில் ஒரு புத்திசாலித்தனமான முடிவுகள் இல்லாமல் அதன் மூலமாக அதனுடைய விளைவுகள் வந்து பல சேதாரத்தையும் எனக்கு நாசமடையக்கூடிய விஷயமாக இருந்தது. அதை பார்க்கும்போது தெரிய வருகிறது, நான் அநேக சூழ்நிலையில் நான் புத்திசாலித்தனமான இல்லாத முடிவுகள் எடுத்து அப்போதுதான் நான் உணர்கிறேன் தேவனுடைய வழிநடத்தலும் அவருடைய அறிவுரையும் எனக்கு தேவை என்று. But one good thing God has given all the human beings is the ability to listen, the ability to hear, the ability to recognize who Jesus is. அதனால்தான் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய குரலை கேட்பதற்கும் உணர்வதற்கும் கவனிப்பதற்கும் அந்த பலத்தை நமக்கு தந்திருக்கிறார். In John 10:11-13 we see about Jesus' claim of being a good shepherd. அதாவது யோவான் 10:11 முதல் 13 பார்க்கும் என்றால் அவர் சொல்கிறார் எப்படி நான் நல்ல மேய்ப்பன் என்பதை இன்னொரு முறை அவர் எடுத்து சொல்லக்கூடியவராக In இருக்கிறார். verse 12 he says, the hired hand is not a shepherd and does not own the sheep. So when he sees the wolf coming, he abandons the sheep and runs away. Then the wolf attacks the flock and scatters it. அதாவது கூலிக்காக எடுத்த அந்த மேய்ப்பன் மந்தைகளை வந்து அவ்வளவு தான் சொந்த ஆட்டு மந்தைகளாக பார்க்காமல் ஏதாவது அதை தாக்க வருகின்ற நரிகளாக இருக்கலாம் வேறு மிருகங்களாக இருக்க வரும்போது அவன் ஓடக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். We see that in children's ministry, sometimes I said, right, some children are very distracted. They are very energetic, right, running up and down, jumping everywhere, to the point even they can get hurt. அதாவது குழந்தை பாதுகா அந்த இடத்தில் பார்க்கும்போது அந்த சிறு பிள்ளைகள் எப்படி இருப்பார்களா குறுந்தன்மாக இங்கும் அங்கமாக ஓடக்கூடியவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. So some of the children volunteers who are taking care might feel when the KKC will finish, right, when the parents will come and take them, so I can be relieved. அங்கு பாதுகாக்கின்ற அநேக சகோதர சகோதரிகள் எப்படி இருப்பார்கள் என்றால் மனநிலைமை எப்போது அவருடைய பெற்றோர்கள் வருவார்கள், எப்போது இந்த இடத்திலிருந்து நான் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஒரு விடுவு கிடைக்கும் என்ற ஏக்கத்தோடு அவர்கள் இருப்பார்கள். But will the parents who own this child believe, things like that? No, right? Because they love to have the time with the child. Even though the child is naughty, they feel that it's cute, right? That's what they say. How cute this child is, right? Because for their own parent, the child is valuable. The child is very cute. But somebody who's just taking care for some, maybe a child worker or a babysitter, might not feel that all the time. எப்படி பார்க்கிறோம் என்றால் ஆனால் பெற்றோர்கள் அப்படி அல்ல, அதற்கு மாறாக என்னதான் அந்த பிள்ளைகள் குறும்புத்தனமாக இருந்தாலும் பிடிவாதமாக இருந்தாலும் அடம் பிடித்தாலும் இங்கு அங்கமாக ஓடினாலும் கூட அவர்கள் பெற்றோராக இருந்த தன் பிள்ளைகளை மிகவும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் பாதுகாக்கக்கூடிய என்ற இடங்களும் இல்லை யாரோ ஒரு காப்பாளர்களோ அவர்கள் வந்து தாய் தந்தை போல நிச்சயமாக அந்த பிள்ளைகளை பார்க்க முடியாது. That's what we see in point number 1. The sheep delights in the care of their own shepherd. என்ன பார்க்கிறோம் என்றால் செம்மறி ஆடுகள் தங்கள் மேய்ப்பின் பராமரிப்பில் மிக மகிழ்ச்சி அடைகின்றன. We'll go to the next slide. Not this is a video. Next slide. Okay. So that video is about how a child is running towards the father and hugs him when he sees his father after many months. இந்த வீடியோ காட்சிகள் எப்படி இருக்குது என்றால் அந்த குழந்தை பல மாதங்களுக்கு பிறகு தன் தந்தையாரை சந்திக்கும் போது எப்படி ஓடி வந்து அவரை அரவணைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு என்று பார்க்கிறோம். That is how God is looking at us, right? As a good shepherd, he wants to give a big hug when we are in pain, when we are in suffering. But the problem is sometimes, even personally for me, I look at different situations. Many times instead of hearing the shepherd's voice, I can hear other voices which can comfort me, right? Which can make me feel that I can get out of that problems. But it is not true, because many times other voices are just there to rob or steal, but it's the good shepherd who can really protect us. இப்படியாக தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட வலிகளோடும் சோகத்தோடும் தனிமையோடு இருந்தாலும் கூட நம்முடைய பிதாவானவர் நம்மை அரவணைக்க தயாராக இருக்கிறார். ஆனால் அநேக முறை நாம் அந்த கூக்குரலுக்கு செவி கொடாமல் உலகத்தின் பல கூக்குரலுக்கு நாம் செவி கொடுக்கலாக இருக்கிறோம் என்பதை பார்க்க முடிகிறது. There's a two scripture in the next slide in Isaiah 40:10. This is one of the reasons the Pharisees did not believe in Jesus. இந்த காரணமாக தான் பரிசேயர்கள் இயேசு மீது ஒரு நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறார்கள் என்று நாம் ஏசாயா புத்தகத்தில் பார்க்கிறோம். In Isaiah 40:10 the Bible says, the sovereign Lord comes with power and he rules with a mighty arm. See, his reward is with him and his
recompense accompanies him. ஏசாயா 40 அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லி என்றால், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராமரிக்கசாலியாக வருவார், அவர் தமது புழத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக சொல்லுகிறது. ஆமென். You know, the Pharisees wanted the Messiah, they were expecting the Messiah, but they thought the Messiah will be like a king or a warrior. You know, you can see in that picture in the horse, you know, with the warrior's robe. That is not how Jesus came, right? In verse 11, it says, he tends his flock like a shepherd. He gathers the lambs in his arms and carries them close to his heart. He gently leads those that have young. ஸோ என்ன பார்க்கிறோம் என்றால், அவர்கள் இயேசுவானவர் ஒரு ராஜாவை போல, ஒரு போராளி போல் வருவார் என்று சொல்ல எதிர்பார்த்தார்கள். ஆனால் 11வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புழத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆமென். You know, sometimes we expect big things to happen, right? When we want something to achieve, maybe the pain that we are going through, or we want success in life. We want to, even for the singles, if it's marriage, we want somebody, you know, who could really take care of us or be with us till the end of our life. If it is a job, we want a secure job. If it is anything else, we want everything the best, right? So we feel somebody who's very powerful, somebody who's very mighty can help us. There are a lot of those kind of things in the world. But when you look at Jesus being a shepherd, it is very composed, right? It is very silent. It's not like it's going to make a big wave in your life. That's why sometimes we don't hear the shepherd's voice. எப்படி என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிறப்பான வேலை இருக்க வேண்டும், திருமணமாகாத சகோதர நல்ல ஒரு துணைவி வர வேண்டும், துணைவன் வர வேண்டும், வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட அநேக எதிர்பார்ப்பு இருக்கும்போது நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால், ஏதோ ஒரு தேவ சக்தியும் வல்லமே எனக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு இருக்கக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது, அவர் மிக எளிமையாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். So as we see in the first point, let's see how we can delight in the shepherd. Now you as a sheep, we being the sheep, should be able to hear Jesus' voice because he is the good shepherd, right? So if we can recognize our shepherd who really can protect us, not the thief's voice, but the shepherd's voice. நாம் இந்த உலகத்தின் கல்லர்கள் அவருடைய குரலுக்கு மாறாக நம்முடைய பிதாவானவர் நமக்கு ஏற்ற பாதுகாப்பு, நமக்கேற்ற எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய குரலுக்கு நாம் கவனிக்கக்கூடிய ஒரு ஆட்டு மந்தைகளாக இருக்க வேண்டும். You know, in second point, it is about sheep follows the voice of their shepherd. இரண்டாவது தலைப்பு என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த ஆட்டு மந்தைகள் மேய்ப்பன் குரலை பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. So sheep cares for the shepherd. I mean, the shepherd cares for the sheep. Also, the sheep can follow the voice of the shepherd. அவர் நல்ல மேய்ப்பனாக இருப்பதனால் நாம் ஆட்டு மந்தைகளாக அவரை பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். And that's next slide. Yeah, you can go to the next slide. Yeah, this we will see. This is about how the sheep hears the voice, right? So this we'll see the slide. Let me set it up for you for a minute. You're going to see 4 people out trying to get the attention of a flock of sheep. 3 of them are strangers. The last one is their master, the farmer. Watch this, and then I'll be right back. One more time. Oh, one is. Oh, good. Tika, 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 tika. Tika, 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 tika. Tika, tika.
this. Look at them, look at them. That's amazing. Isn't that amazing? They are coming. Oh my God. Woo! Oh my God. I can't believe it. Oh my God. Okay, so that was very interesting, right? See, that is how the sheep can hear the shepherd's voice, not the stranger's voice. இங்க பார்க்கும் பொழுது இந்த ஆட்டு மந்தைகள் எப்படி மேய்ப்பனுடைய குரலையும் பிற அந்நியருடைய குரலும் எப்படியாக உணர்கிறாள் என்ற அந்த காட்சியை பார்க்கிறோம். You know, in John 21, 7 to 8, we see Peter. This was after the death of Jesus and his resurrection. So Peter goes back to fishing. When Peter heard that Jesus has come back to visit him, see his attitude. And the Bible says here that he jumped off the boat into the water and ran towards Jesus. Then the other disciples followed on the boat, towing him with the fish there. But Peter was so eager to run to Jesus when he heard that he is there. என்ன பார்க்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் கடற்கரைக்கு போகும்போது பவுலும் மற்ற சிஷ்யர்களும் அங்கே மீன் பிடிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கண்டவுடன் அவர் தன்னுடைய சட்டையை போட்டுக்கொண்டு அவரை பார்க்க வேண்டும் என்று அவ்வளவு வேகமாக ஆவலோடும் ஓடி வந்தார். மற்ற சிஷ்யர்கள் மீன் அந்த வலையோடு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். You know, see, today that is something which will help us to really have a joyful life, a life to the full, as Jesus said earlier, without any regrets, without facing dire consequences. You need to hear the shepherd's voice who's calling you. அதாவது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த உலகத்தாருடைய அந்த கூக்குரலுக்கு இல்லாமல் அதற்கு மாறாக நம்முடைய மேய்ப்பனாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துடைய கூக்குரலுக்கு நம் செவிகளை கவனிக்கக்கூடியதாக நாம் இருக்க வேண்டும். And in this point we see many times we respond to all other voices apart from Jesus' voice. அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்றால் இந்த உலகத்தின் பல குரலுக்கு நாம் செவிகளை சாய்க்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் போகக்கூடிய தருணம் உண்டு. Now there is so much of noise around us that we can't hear what Jesus is telling us. இந்த உலகம் கூச்சலும் குரசலமாக இருப்பதனால் இயேசு கிறிஸ்துடைய அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்காமல் போக அநேக வாய்ப்புகள் உண்டு. And when we have no time in our 24 hours to read our Bible or to pray or to connect with Jesus, to have that fellowship with God, then we are busy with hearing other voices rather than the shepherd's voice. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறது. பல காரியங்கள் நாம் செய்கிறோம். அதன் மத்தியிலும் நம்மால் வேதத்தை படிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், கூட்டத்திற்கு வர முடியாமல், பல காரியங்கள் செய்யாமல் இருக்கிறோம் என்றால் அது என்ன புரிதல் தருகிறது என்றால் எனக்கு என்னுடைய மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துடைய குரலுக்கு நான் செவி கொடாமல் இருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். You know, there's a pastor in America earlier. His name is Tozer. He wrote this. He says that whatever keeps me from my Bible is my enemy, however harmless it may appear to be. Whatever engages my attention when I should be meditating on God and things eternal does injury to my soul. அதாவது அமெரிக்காவில் இருக்கின்ற அவர் ஒரு போதகர் என்ன சொல்கிறார் என்றால் என்னுடைய வேதத்திலிருந்து என்ன தடுப்பாக எதுவாக இருந்தாலும் அதுதான் என் எதிரியாக இருக்கிறது. அது பாதிப்புள்ளதாக தோன்றினாலும் நான் கடவுளையும் நித்தியமான விஷயங்களையும் தியானிக்கும் போது என் கவனத்தை ஈர்க்கும் அனைத்தும் என் ஆன்மாவுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அவர் கூறுகிறார். You know, that takes us to the third point where finally we are going to see sheep submit to the authority of the shepherd. மூன்றாவது என்னென்ன பார்க்கிறோம் என்றால் ஆடுகள் தங்கள் மேய்ப்பின் அதிகாரத்துக்கு அடிப்படைக்கூடியதாக இருக்கிறது. You know, there's one slide which just go pray down back earlier. So this is one thing, right, which helped me also personally to see how is our prayer. It says pray not until God hears you, but until you listen to God. அதாவது நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் அவர் கேட்கும் வர அல்ல, அதற்கு மாறாக நாம் அவருக்கு கேட்கும் வர ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். And many times that's what happens, right? We pray, we talk to God, but we feel God is not hearing us. So அநேக முறை நம்முடைய ஜெபங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்போம், நாம் நினைக்கிறோம் என்னுடைய ஜெபத்தை என்னுடைய பிதாவானவர் மேய்ப்பன் கேட்காமல் இருக்கிறார் என்று. No, but we are not understanding whether you are listening to God, you are listening to Jesus, that you will get an answer for your prayer.
அதாவது நாம் என்ன யோசிக்க வேண்டும் என்றால், நான் அவருடைய வார்த்தையை கேட்கிறேனா, அவரை குரலை நான் கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன்றா, அப்போது நம்முடைய ஜெபத்துக்குரிய பதில் நிச்சயமாக கிடைக்கும். In the third point, we talk about Jesus' authority. இங்க பார்க்கிறோம், அவருடைய அதிகாரத்துக்கு நாம் அடிப்படைக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். In Matthew 28, we see that Jesus said, all authority has been given to me in heaven and on earth. அவர் சொல்கிறார், எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கிறது என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். You should use the God's given authority to us to believe in God's word so that we can defeat the enemy, speaking the words of faith to our friends. அது நம்முடைய வாழ்வில் இருக்கிற எதிரிகள் யாராக இருந்தாலும் கூட, நாம் நம்முடைய மனதில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கையின் அதிகாரமாக, அந்த உலகத்தின் அதிகாரமாக இருக்கிறார் என்று நாம் யோசிக்க வேண்டும். That's what we see in Psalms 23 also, where God talks about being our shepherd. அதாவது சங்கீதம் 23 நாம் பார்க்கிறோம், மெய்ப்பன் குறித்து பல வசனங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. What is the authority of Jesus in your life? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துடைய அதிகாரம் எப்படியாக இருக்கிறது? The authority is basically submitting to his love, submitting to his care. He's not saying to be enslaved to him, but he's talking about accepting his love for us. அதாவது அவர் நம்முடைய வாழ்க்கையில் வைக்கின்ற அன்புக்கும் அக்கறைக்கும் எந்த அளவுக்கு நாம் அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். That's what in Psalms 23 talks about how the Lord is my shepherd, I lack nothing. He makes us lie down in green pastures, right? He gives us comfort and he leads us besides quiet waters. He basically refreshes our soul and he guides us in the right path. Even though, and he says that even though I walk in the shadow of death or the darkest valley, no evil can come to us. He basically talks about how his rod and his staff can protect us, can comfort us. He also prepares us to face our enemies, to face our problems, to face the issues in our life. இங்க பார்க்கணும், சங்கீதம் 23 சொல்வது போல, அவர் நம்முடைய வாழ்க்கையில் மேய்ப்பராய் இருக்கிறார், நம்ம ஒன்றும் குறைபட மாட்டோம் என்று சொல்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கை தேவையான எல்லா மேய்ச்சலும் அவர் கொடுத்து நம்மை திருப்தியாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆன்மாவுக்கு எந்த விதமான சேதாரம் இல்லாமல், எந்த வித பொல்லாப்பு இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. So today, that's something which we can accept. Today three points we saw. First about the sheep delights in the care of their shepherd. அதாவது மூன்று விஷயங்கள் குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது, அந்த ஆட்டு மந்தைகள் தங்கள் மேய்ப்பனுடைய பாதுகாப்பில் மிக மகிழ்ச்சியாக இருந்தது என்று. We have to remember or understand, we have to delight in the care of our shepherd, not delight in other things in the world. There's nothing wrong to have the things in the world, but which delights you more? Anytime has the good shepherd delighted you is the question, right? So think about in your hearts how or what makes you be delighted. His word, the scriptures, the things that we hear about him, not the worldly things all the time. இந்த உலகத்தில் இருக்கின்றவர்களை ஆதாயப்படுத்துவது தவறல், அதற்கு மாறாக நான் என்னுடைய இயேசு கிறிஸ்துவ மேய்ப்பனாக இருப்பதனால் எந்த அளவுக்கு நான் அவருடைய பாதுகாப்பில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நாம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. Sheep follow the voice of the shepherd, voice of their shepherd is the second point. The sheep hears the voice. Today we saw in that video how the sheep can recognize the voice. Today we are the people who can recognize Jesus' voice. We know which is godly decisions, which is worldly decision. So if you can't differentiate that, that is where we end up facing the consequences. So be clear to hear what calling Jesus has for you. What is he telling to you? What is the advice he's giving you? அதே போல் இரண்டாம் தலைப்பு நாம் பார்த்தோம், எப்படி அந்த ஆட்டு மந்தைகள் தன் மேய்ப்பனுடைய குரலை கேட்டு பின்பற்றக்கூடியதாக இருந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து மேய்ப்பனாக இருப்பதனால் அவர்களை குரலை நாம் கண்டறிந்து உணர்ந்து பின்பற்றக்கூடிய ஆட்டு மந்தைகளாக நாம் இருக்க வேண்டும். Finally, sheep submit to the authority of their shepherd. As we see today, the authority is nothing but the care and the protection and basically preparing us to go to heaven. That is the authority Jesus is lending to us. ஸோ மூன்றாம் தலைப்பு பார்த்தோம், எப்படி அந்த ஆட்டு மந்தைகள் தன் மேய்ப்பின் அதிகாரத்துக்கு அடிப்படைந்து போகக்கூடியதாக இருக்கிறது என்று. அதே போல் தான் அவர் ஒரு மேய்ப்பனாக இருந்து ஆட்டு மந்தைகளுக்கு நமக்கான அன்பையும் அக்கறையும் கொடுக்கிறார். ஏனென்றால் ஒரு வாழ்க்கை முடிவில் இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தில் இருக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. Amen. So that is the lesson on Good Shepherd.
I hope that we can follow and hear God's voice. Amen. இதுதான் நல்ல மெய்ப்பனுடைய செய்தியாக இருக்கிறது. நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டு அதை தியானித்து செவியை கொடுப்பீர்கள் என்று. ஆமென்.